ஸ்கூல் ரீஓப்பன் ஆயாச்சு. 2 days ஆயிருக்கு. குழந்தைங்களுக்குலாம் வந்து ஸ்கூல் பேக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நல்ல விஷயம். புக்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நல்ல விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தற்கூரி கூட்டம், தற்கூரின்னு சொல்றோம்ல, கரெக்டா தான் சொல்றேன். இந்த தற்கூரி கூட்டங்கள் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, முன்னாடி என்னமோ சிஎமோட போட்டோ இருந்ததாகவும் அதை மாத்தி இவருதான் இப்படி பிரிண்ட் அடிச்சு கொடுத்துட்டாருன்னு, எப்படி உங்க அண்ணன் 20 நாள்ல இத்தனை கோடி பேக் வந்து பிரிண்ட் அடிச்சு கொடுத்துட்டாரு. ஆக்சுவலி என்னன்னா 2021ல டிஎம்கே பீரியட் ஆட்சி அமைக்கும் போது இதே டைம் தான், ஸ்கூல் ரீஓப்பன் டைம்ல பேக்ஸ் எல்லாமே ரெடி. அதுல வந்து முந்தைய ஆட்சி காலத்துல அதிமுகவுடைய தலைவர்களுடைய படம் அதுல இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, அது இப்போ மறுபடியும் நம்ம வந்து ரிப்ளேஸ் பண்ணி மாற்றங்கள் கொண்டு வரதை கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் நம்ம செலவாகும். அதனால வேண்டாம், அதை அப்படியே கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்ன ஒரு முதல்வர் யாரு தெரியுமா? மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். அதை வந்து ரொம்ப நேர்மையா கையாண்டார். ஏன்னா இத்தனை கோடி நஷ்டம் வந்து அது வந்து அரசாங்கத்தை தான் சாரும். அதனால அடிச்சது இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் என்னுடைய நாத்தனார் குழந்தைங்க, எங்க வீட்டு பசங்க, என் பிள்ளைங்களுக்கே கொடுத்த பேக்ஸ்ல இந்த படங்கள்லாம் இல்லை. நான் இன்னைக்கு அதை ஃபேஸ்புக்லயே நான் போட்டிருக்கேன் நான். அதனால இந்த சும்மா இந்த தூக்கிக்கிட்டு நீங்க உருளுங்கடே, ஒரு அளவுக்கு உருளுங்க, ரொம்ப உருளாதீங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல வந்து தாவைக்கா கொடி கட்டிருக்கு. கீரனூர் ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் அலுவலகத்திலையும் இந்திய தேசிய கொடியை தவிர வேற எந்த கொடியும் உள்ள அளவு கிடையாதுன்றது ஒரு பேசிக் சென்ஸ் கூட தெரியாத இந்த தற்கொலை கூட்டங்க போய் முதலமைச்சர் விஜயோட படத்தை வச்சு அங்க என்ன பூஜை பண்றதுக்கு கொண்டு போனீங்களா? இந்த டீச்சர்ஸ் அதை எப்படி அலோவ் பண்றீங்க? ஏங்க நீங்க டீச்சரா தானே அங்க இருக்கீங்க. எந்த ஆட்சி மாறினாலும் எந்த காட்சி மாறினாலும் நீங்க பிள்ளைங்களுக்கு நல்வழிப்படுத்த வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்களே. ஒரு வார்த்தை இந்த மாதிரி இங்க பண்ணக்கூடாது ஸ்கூல் கேம்பஸ்ல சொல்றதுக்கு எந்த அரசு அதிகாரிகளுக்கோ ஆசிரியர்களுக்கோ ஏன் துணிச்சல் இல்லாம போகுது? எதுக்கு நீங்க ஜால்ரா போடுறீங்க? நான் ஒன்னும் சொல்றேன் கேளுங்க, எந்த அரசாங்கம் வந்தாலும் அரசாங்கத்தை குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம பொதுமக்களா என்னுடைய பதவிக்கு நான் என்ன கரெக்டா இருந்தேன்றது ஃபர்ஸ்ட் பாக்கணும். நீங்க இருக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் ஜால்ரா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அரசு சரியில்லை, கவர்மெண்ட் சரியில்லைன்னா இந்த மண்ணாங்கட்டி இந்த டயலாக்ஸ் எல்லாம் நீங்க பேசுறதுக்கான தகுதி உங்களுக்கு கிடையாது. இந்த ஸ்கூல் மேல இப்ப யாரு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்? முதல்வர் எடுப்பாரு அவரு. ஏன்னா அவரோட படத்தை வச்சுதானே அங்க வந்து பிரச்சாரம் பண்ணப்பட்டிருக்கு குழந்தைங்களோட மத்தியில. எங்க காமராஜர் கொண்டு வந்தார அது கூட இந்த மாதிரி இருந்திருக்காதுங்க காமராஜர் ஐயா காலத்துல. அதுக்கப்புறம் கொண்டு வந்த பல தலைவர்கள், எம்ஜிஆர் சத்துணவு கொண்டுட்டு வரலையா? இல்ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வரலையா? ஜெயலலிதா அம்மா பிள்ளைங்களுக்கு செய்யலையா? எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் இந்த 5 வருஷத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யலையா? எடப்பாடி ஐயா அவருடைய பதவி காலத்துல கூட இந்த மாதிரி அபத்தம் எல்லாம் பண்ணலடே. நீங்க பண்ற அபத்தம் இருக்குல்ல, இந்த 20 நாள்ல வந்து அதுவும் மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சிட்டு நீங்க பண்ற அலப்பற கொஞ்சம் நஞ்சம் இல்ல. உங்கள மாதிரி ஒரு ஆட்சி இந்த உலகத்துல இந்த தமிழ்நாடு பார்க்கவே இல்லைன்றதுதான் உண்மை. இன்னைக்கு அவ்வளவு பேரும் வந்து கூட்டணி கட்சிக்காரங்களோ இல்ல கூட இருந்து கொடி பிடிக்கிறவங்களோ இல்ல நாங்க பாதுகாப்பு அரணா இருப்போம்னு சொன்னவங்களோ இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துருக்கு. அதுக்கு வாய் திறக்க மாட்டேன்றீங்களே. இன்னைக்கு ஸ்கூல்ல போய் இந்த மாதிரி கட்சி கொடி கட்டிருக்காங்களே, இது எவ்வளவு பெரிய அபத்தம். இதுக்கு யாருமே பேசலையே. சரி, அவங்களுக்கு தான் தெரியாதுங்க, தற்கொலைங்க. அவங்களுக்கு புதுசா வந்திருக்காங்க, ஒரு மண்ணும் தெரியாது. ஒன்னு ஸ்கூல் கிராஜுவேஷன்ஸ் ஒழுங்கா முடிச்சிருக்கணும், இல்ல ஒழுங்கா படிச்சிருக்கணும், இல்ல ப்ராப்பர் டிகிரி இருக்கணும். எதுவுமே இல்ல. சொல்ல போனா எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகனுக்கே ஃபேக் டிகிரின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை போயின்னு தெரியாது. ரெண்டாவது, ராஜ்மோகன் சார் அவர்களை வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஐபிசி தமிழ்ல வந்து அவரு தான் அகம்புறம்ன்ற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து இது ஆங்கரா இருந்தாரு. அப்போ சீமான் அவர்கள் வந்து அவுத்து விட்ட அத்தனை பொய்யும் ரசிச்சு கேட்டாரு. ஒரு வார்த்தை, ஒரு ஆங்கர்ன்றவங்க நீங்க வந்து ஒருத்தர் கூப்பிட்டு டிபேட் பண்றீங்க அப்படின்னு நீங்க எதிர்கேள்வி கேட்கணும். ஆனா அவர் அன்னைக்கு நல்ல அழகா உட்காந்து தலையாட்டி ரசிச்சுட்டு இருந்தாரு. அந்த பொய்கள் தான் அதிகமா பரப்பப்பட்டது 2015ல இருந்து. சோ இதுதான் இவங்களுடைய வேலை. அதனால மக்களே தயவு செஞ்சு கூட்டணி கட்சிக்காரங்களை சொல்றேன், தற்கூரிங்களை நான் சொல்லல. இந்த கொண்டுட்டு வந்து கொடி பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதுல எந்த அளவுக்கு உண்மை போயிருக்குன்னு பேசி, இதெல்லாம் வந்து ஒரு அல்ப விஷயம். இதெல்லாம் எந்த கவர்மெண்ட்டும் இது பண்ண முடியாது. குழந்தைங்களுக்கு கொடுக்குற பேக்ல போயிட்டு தலைவர்களோட படம் வைக்கிறது அது அபத்தம். அது யாரு செஞ்சிருந்தாலும் அது அபத்தம் தான். உடனே வந்து காலேஜுக்கு கொடுத்த அந்த லேப்டாப் பேக்கை தூக்கிட்டு வந்துடாதீங்க. லேப்டாப் பேக் டோட்டல் வேற. நான் சொல்றது குழந்தைங்க, கிட்ஸ்க்கு. அப்போ நீங்க வந்து குழந்தைங்களை வச்சு அடம் பிடிச்சி மாமாக்கு ஓட்டு போட வைங்கன்னு சொல்லி ஓட்டு போட வச்சதும் சரி, இன்னைக்கு குழந்தைங்களை சுத்தி இவ்வளவு கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்கிறதும் சரி, 14 வயசு குழந்தைய கேங் ரேப் பண்ணதும் சரி, 10 வயசு குழந்தைய தூக்கிட்டு போய் கொடூரமா கொலை பண்ணதும் சரி, இன்னைக்கு அவ்வளவு விஷயங்கள் நீங்க எதுவுமே வாய் திறக்கல. சரி, நீங்க வாய் திறக்கல, நீங்க அந்த மாதிரி பொய்யாச்சும் பரப்பாம இருங்களே. ஒண்ணு வாய் திறக்க மாட்டேன்றீங்க, அது மீறி வாய் திறந்தா பொய்யா டே சாமி. இந்த லட்சுமி லட்சுமி அம்மா ஒரு இதான் சொல்லுவாங்க, பொய்யா பேசுறவங்க சீட்டு எடுத்து பாருங்க. அந்த மாதிரி தாண்டா உங்களுக்கு எல்லாம் எடுத்து போட வேண்டியது இருக்கு. திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை.
அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண